ஃபுல் காமெடி தான். யாரோடதுன்னு சொல்லல, எல்லாருமே அங்க நிறைய காமெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துமே பெஸ்டா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, புகழ் லேடி கெட்டப்ல நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. விமலனா அவர் ஏற்கனவே நல்லா தான் பண்ணுவாரு, இப்ப நல்லா தான் பண்ணுவாரு. படம் ஒன்லைன்னா காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். கதைன்னு எதுவும் இல்லை. மியூசிக்லாம் ஓகே தான். காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எல்லாமே நல்லா புகழ நல்லா தான் காமெடி பண்ணிருந்தாங்க. விமலனும் நல்லா தான் பண்ணி, எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. போர் அடிக்காது. அதுல 5 பேர் ரகசியம் தெரிஞ்சதுக்கு பதிலா 17 பேர் 18 பேர் கிட்ட ரகசியம் தெரிஞ்சது. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. நிறைய 5 சாங் இருந்துச்சு, அதுல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. புரியல புரியல கேட்கல. ஓகே, பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். காமெடி எவ்வளோ ஃபர்ஸ்ட் பாட்டா செகண்ட் பாட்டா. புகழ் நல்லா நடிச்சிக்கிறா போல. புகழ் காமெடி கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கு. மற்ற காமெடி எல்லாமே நார்மலா எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இது. ஃபேமிலியோட பார்க்கலாம், சிரிக்கலாம். சிரிப்போட பசங்க கூட பார்க்கலாம். புரியல. நல்லா இருக்கு. புகழ் காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. படம் முடிய வரைக்கும் அதே காமெடி. 5 சாங் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா புகழோடைய காமெடி கொஞ்சம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது லேடி கட்டப்ல இருந்ததுனால கடைசி அது லேடினே ஃபீல் ஆகி அவங்க கூட கவுண்டர் பண்ணாங்க 2 காமெடி போலீஸ். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி போற மாதிரி தெரியுது, ஆனா படம்லாம் காமெடியா தான் இருக்கு. அதில் சமையல் கலையை வச்சுட்டு ஒரு இடையில காமெடி பண்ணியிருந்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே சார் இது காமெடிய படம் தான் சார். இப்போ பாத்தீங்கன்னா புகழ் காமெடி பண்ணாங்க, ரவிமரி அண்ணன் காமெடி பண்ணாங்க, விமல் காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு 2 சிங்கமொழி அண்ணன், இன்னும் 2 அண்ணன் இருந்தாங்க. அவங்களாம் நல்லா காமெடி பண்ணாங்க. படம் முழுக்க காமெடி தான். ஃபர்ஸ்ட் 5 பாட்டு பார்த்தோம், 5மே அர்த்தம் இருந்துச்சு. படம் முடியும் போது ஒரு பாட்டு அது முழுசா பார்த்துட்டு தான் வெளியே வந்தோம். நல்லா இருந்தது. காமெடி எந்த சீனா புகழ் காமெடி கொஞ்சம் நல்லா நின்றுச்சு. பாட்டெல்லாம் நல்லா கிளாசிக்கா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அதாவது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எழில் சார் எப்பயுமே லவ் படம் சென்டிமெண்ட் படம் இருப்பாங்க. இது முழுக்க காமெடியை பண்ணி வச்சிருக்காங்க. வரும்போது ஏதோ ஒரு ட்ரையா வந்தோம், படம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிட்டோம். அவ்வளவு காமெடி. படம் முழுக்க நல்லா இருக்கு சார், பார்க்கலாம்.